சாய் ராம், ஜெய் சாய் ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, ஏன் பிள்ளையே நீ இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? ஏன் உன் மனதில் கவலைகளை சுமந்து மனதில் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறாய்? பிள்ளையே, உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை நினைத்து மிகவும் கவலைப்படுகிறாய். உன் குடும்பத்தில் என்றும் ஒற்றுமை இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சண்டை பிரச்சனை இது எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் குறை இது எல்லாம் வருவதால் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று என் தங்கம் என்னிடம் சொல்லி மிகவும் கவலைப்படுகிறாய். அதேபோல உன் மனதையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய். பிள்ளையே, இதையெல்லாம் நான் மாற்றத்தானே இன்று இந்த பதிவை உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இதை இப்போதே கேட்டுக்கொண்டிருந்தால் உன் அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நான் வந்துவிட்டேன். உனக்கு நல்ல விடுவு காலம், நல்ல நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. இப்போது நடக்கின்றதை வைத்து மனம் சோர்ந்து விடாதே. உன் மனதைரியத்தால் போராடி மீண்டு வர வேண்டும். அப்போது தான் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய். நல்லது நடக்கும். தினமும் உன் கவலைகளை சுமந்து கொண்டு எதையாவது யோசித்து கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. உன்னை தாழ்வாக குறைவாக பேசியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று உன்னை நீயே குறைவாக தாழ்த்தி கொள்ளாதே பிள்ளையே. உன்னை நீயே ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் முன்னேறாமல் இப்படியே இருக்கிறாயா? இல்லை இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும், நான் கோழை இல்லை என்று இந்த கஷ்டங்களை கடந்து ஜெயிக்கப் போகிறாயா? சொல் பிள்ளையே. உன் சாயப்பா சொல்கிறேன், நீ இவர்களை விட அதிகப்படி உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும், ஜெயிக்க வேண்டும் பிள்ளையே. உன் மனபாரத்தை என்னிடம் சொல்லி இறக்கி வைத்துவிடு. என்னை நம்பியிரு. நீ இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்ததில்லை. ஆனால் உனக்குத்தான் துரோகம், ஏமாற்றம் இது எல்லாம் நடந்திருக்கிறது. உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதையே நினைத்து கொண்டிருக்காதே. இவர்களுக்கு எல்லாம் காலம் பதில் சொல்லும். நீ உன் கடமைகளை மட்டும் நீ கவனம் செலுத்து. உன் உழைப்பின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். நீ எங்கு இருந்தாலும் உனக்கு துணையாக எப்போதும் உன் சாயப்பா அங்கு இருப்பேன். உன் மனதில் நினைத்தால் போதும். அத்தனையும் நீயே சரி செய்யும் அளவிற்கு உனக்கு திறமையும் சக்தியும் இருக்கிறது பிள்ளையே. என்றும் நல்லதை நினைத்துப்பார், அதற்கு சக்தி அதிகம். நல்லதை நினைத்து பார்த்திருந்தாலே உனக்கு வேண்டியது உனக்கு தானாகவே கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் பிள்ளையே, கெட்ட எண்ணங்களை நினைத்து பார்க்காதே. நல்லதை மட்டும்தான் நீ நினைக்க வேண்டும் பிள்ளையே. மனதில் தைரியத்தை ஏற்படுத்திக்கொள், நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை அமைதிப்படுத்து. நல்ல எண்ணங்களை உன் மனதில் நினைத்துப்பார். நீ நினைத்தது கிடைத்துவிட்டது போல நினைத்துப்பார். மிக விரைவில் உனக்கு அது கிடைத்துவிடும். உன்னை நீயே மதிக்க வேண்டும். உன்னை நீயே ஊக்கப்படுத்த வேண்டும். உன்னை நீயே தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
பிள்ளையே, நான் சொன்ன அத்தனையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு பின்பற்றி வா. இது உன் சாயப்பா வாக்கு. நீ நினைத்ததை பெற்றே தீருவாய். என்னை நம்பி இருக்கும் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நல்லதை நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?